அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்றைக்கி நான் எந்த ஸ்பாட் நான் போகிறேன்னா, நம்ம கீழம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஃபருசி தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். இது கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஃபேமிலியோடு போயிருக்க போது ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே, எனக்கு அந்த டைம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, ஒரு வீடியோவாக போடலான்னு தான் இங்கே நான் வந்திருந்தேன். ஸோ அந்த நோன்பு நேரத்தில் இங்கே தான் வந்து இஃப்தார் பாக்ஸ் வந்து வாங்கி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் மாதிரி. ஸோ இங்கே என்னென்ன ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணேன், என்னென்ன ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம போகலாம். இவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த சிக்கன் லாலிபாப். இது ஒரு மாதிரி அவங்க வந்து சாஸோடு இதை கொடுத்துருந்தாங்க, ட்ரையாக வாங்கலை. இது ஒரு மாதிரி கிரேவியாக தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்டார்டர் நாங்கள் என்ன வாங்கியிருந்தோன்னா, ஹரியாலி சிக்கன் சொல்லி வாங்கியிருந்தோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து க்ரீன் சிக்கன் டேஸ்ட்டு வரும். இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் பட்டுது. எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கலை. போனீங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, வேறு எதாவது பெட்டராக வாங்குங்க. நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணது தான் 5-in-1 பிபிக்யூ. இது நியர்லி அரவுண்ட் 650 rupees கிட்ட வந்துச்சு. இதில் அல்ஃபஹாம், நார்மல் பிபிக்யூ, கிரில்லு, தந்தூரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பிபிக்யூ சொன்னாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரே இதில் வரும். ஸோ 4 பேர் 5 பேர் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்வேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த ஹனி சிக்கன். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அந்த ரேட்டுக்கு, பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி ஃபேமிலிஸுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கிரேவி ஒன்று வாங்கியிருந்தேன். இது எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. கடாய் சிக்கன் மாதிரி சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இதோடு சேர்த்து நான் கார்லிக் நானு, அப்புறம் சீஸ் நானு, அந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். மின்ட் சீஸ் நான் ஒன்று இருந்துச்சு, அது வாங்கியிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கிரேவி ஐட்டம் வாங்கி இந்த நான் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிரேவி கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தனால எனக்கு வந்து இந்த நான் வந்து எதுவுமே எடுபடலை. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருந்தோம், மட்டன் பிரியாணியும் வாங்கியிருந்தோம். ஸோ மட்டன் பிரியாணி வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு சிக்கன் பிரியாணியை விட. ஸோ பிரியாணி மற்ற இடத்த விட இங்கே வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, பட் சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெசர்ட் ட்ரை பண்ணியிருந்தோம். அரேபியன் ஃபலூடா வாங்கியிருந்தோம், இவங்களோட ஸ்பெஷல் ஃபலூடா. ஸோ இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட அந்த மேங்கோ ஃப்ளேவரோட ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரூட் ஃபலூடா வாங்கியிருந்தோம். ஸ்கிப் பண்ணிடுங்க, அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் பிடிக்கல. நெக்ஸ்ட்டு இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமும், அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து ஸ்பானிஷ் டிலைட்டுன்னு ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து மோஸ்ட்லி அந்த பனானா ஃப்ளேவரில் உள்ள ஒரு ஐஸ்கிரீம். இது ரெண்டுமே ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே டெசர்ட்ஸ் வந்து எனக்கு உண்மையிலே கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, அந்த ஃப்ரூட் ஃபலூடா, மினி ஃபலூடாவை தவிர. ஸோ இது போனீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் டிலைட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த மேங்கோ மில்க் ஷேக் வாங்கியிருந்தேன் ஐஸ்கிரீமோட. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு சொல்வேன். இது இந்த கோல்டன் ஸ்பேரோ ட்ரிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் அந்த சர்பத்து டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஓவராலாக எனக்கு இவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் இவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ப்ரைஸும் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். ஓவராலாக எங்களுக்கு வந்து 3,000 to 4,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இந்த மாதிரி ஒரு கொஷன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.